தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 இதற்குரிய HLO செயலியில் குடியிருப்பு வீடு, குடியிருப்பு அல்லாத மற்ற பயன்பாடு, காலி வீடு, ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள் இருந்தால் எவ்வாறு பதிவு செய்வது மற்றும் தொழிற்சாலை, கடைகள் போன்றவற்றை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் HLO செயலியை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுடைய பின் நம்பரை உள்ளீடு செய்யுங்க. இப்போ இதுபோல் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 அப்படின்னு இருக்கும். இப்போ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா HLBயை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுடைய HLB நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ உங்களுக்கு 2 HLB உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ எந்த HLBயை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்திட்டு நீங்கள் தேவையான HLB நம்பரை தேர்ந்தெடுத்து கொள்ளவும். அடுத்து பார்த்திங்கன்னா மாநிலம், மாவட்டம், தாலுக்கா, நகரம், வார்டு குறியீடு, HLB எண் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது கீழே கோட்டு வரைபடத்தின் படி அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்திங்கன்னா முதல்ல எதிர்பார்க்கப்படும் கட்டிடங்களின் எண்ணிக்கை அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு உத்தேசமாக உங்களுடைய கோட்டு வரைபடத்தின்படி எத்தனை கட்டிடங்கள் இருக்கோ அதை இந்த இடத்துல பதிவு செய்யணும். அதுக்கடுத்தது எதிர்பார்க்கப்படும் சென்சஸ் வீடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு இருக்கும். இப்போ கட்டிடங்கள் எண்ணிக்கையை விட கண்டிப்பாக சென்சஸ் வீடுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் கட்டிடங்களின் எண்ணிக்கையை விட எதிர்பார்க்கப்படும் சென்சஸ் வீடுகளின் எண்ணிக்கையை அதிகமாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே இருக்கக்கூடிய வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா SCIDக்களை பதிவிறக்க HLO பணியை தொடங்குவதற்கு முன் தயவு செய்து புதுப்பிக்கப்பட்டனை அழுத்தவும் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த HLO பணியை தொடங்குறதுக்கு முன்னாடி இதே பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அதை அழுத்தினோடனே பார்த்தீங்கன்னா சுய கணக்கெடுப்பு ஐடிக்கள் வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை செய்யணும். அடுத்து முதல்ல வீட்டு பட்டியல் பதிய அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வரி எண் அப்படின்னு இருக்கும். இது வரிசை எண் ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்தது கட்டிட எண். இப்போ ஒரு கட்டிடத்திற்கு கதவு எண் அப்படின்றது தான் நம்ம கட்டிட எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வீட்டிற்கு கதவு எண் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கதவு எண்ணை நீங்கள் அவர்கள்ட்ட வாங்கி நீங்கள் இந்த இடத்துல பதிவு செய்யலாம். கதவு எண் இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு CN 001 அப்படின்னு இது போல் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய பிளாக் ஃபுல்லாக நீங்கள் கதவு எண் இல்லாத வீட்டுக்கு நீங்கள் வரிசையாக CN அப்படின்னு போட்டுட்டு 001 அப்படின்னு வரிசையாக நீங்கள் நம்பர் கொடுக்கணும். இப்போ முதல் வீட்டுக்கு 001, அடுத்த ஒரு 2 வீடு தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கதவு எண் இல்லாத ஒரு வீடு இருந்துச்சுன்னா அதுக்கு 002 இது போல் உங்களுக்கு வரிசையாக இந்த கதவு எண் இல்லாத வீட்டிற்கு எண்கள் நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே மறுபடியும் அப்படின்னு இருக்கும். இது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள் இருந்தாங்க அப்படின்னா அதற்கு மறுபடியும் அப்படின்றத பயன்படுத்தலாம். அதாவது ஒரே வீட்டு எண் அவங்களுக்கு இருக்கும். அந்த வீட்டு எண்ணில் இப்போ முதல்ல ஒரு வீடை நீங்கள் முழுவதும் கணக்கெடுத்து முடித்ததுக்கப்புறம் அதே வீட்டு எண்ணில் 2வது குடும்பம் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பதிவு செய்யும் பொழுது மறுபடியும் அப்படின்ற ஒரு பொத்தானை அழுத்தணும். அந்த 2வது குடும்பத்திற்கு சென்சஸ் எண் வேறொரு எண் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா புதிய அப்படின்னு இருக்கும், அதை அழுத்திங்கன்னா 2வது சென்சஸ் எண் உங்களுக்கு உருவாகும். இதே போல் ஒரே வீட்டு எண்ணில் 2-3 குடும்பங்கள் இருந்தாங்க அப்படின்னா வெவ்வேறு சென்சஸ் எண் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கீழே புதிய அப்படின்றத அழுத்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு புதிய சென்சஸ் எண் உருவாக்கப்படும். அல்லது சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே வீடு இருக்கும், அதில் 2 குடும்பங்கள் வசிப்பாங்க. அந்த 2 குடும்பங்களும் ஒரே சமையலறையில் சமைச்சிட்டு இருவேறு அறைகளில் தங்கியிருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு சென்சஸ் எண்ணும் ஒரே எண்ணாக தான் இருக்கணும். அப்படி சென்சஸ் எண் ஒரே எண்ணாக இருக்கும் பொழுது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த சென்சஸ் வீட்டு எண் அப்படின்னு இருக்கும், அது கீழே மறுபடியும் அப்படின்றத நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் சென்சஸ் வீட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் விவரங்கள் நீங்கள் கொடுத்தீங்களோ அனைத்து விவரங்களுமே உங்களுக்கு உள்ளார பதிவாயிருக்கும். நீங்கள் இறுதியாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட குடும்ப தலைவர், அதாவது அந்த 2வது குடும்பத்தோட குடும்ப தலைவர் மற்றும் அவருடைய அலைபேசி எண் இதை 2 மட்டும் பதிவு செஞ்சுட்டு நீங்கள் உறுதிப்படுத்த அப்படின்றத அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள்
இருவேறு இடத்துல தங்கியிருப்பாங்க. ஆனால் சமையலறை ஒன்று. அவர்களுக்கு வந்து சென்சஸ் எண்ணும் ஒன்று தான். ஆனால் அவர்களோட குடும்ப தலைவர் மற்றும் அலைபேசி எண் வந்து வேறு வேறு இருக்கும். அதற்கு இந்த மறுபடியும் அப்படின்ற பொத்தான் வந்து உங்களுக்கு பயன்படும். நண்பர்களே, அடுத்து ஒரு குடியிருப்பு பகுதியை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம். நண்பர்களே, இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் லாகின் ஆகி உள்ளார வந்ததுக்கப்புறம் இந்த வரிசை எண் வந்து உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த வரிசை எண்ணிலே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளோட விவரங்களை பதிவு செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் குடியிருப்பு பகுதியை இங்கே பதிவு பண்ணாமல் மறுபடியும் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் லாக் அவுட் ஆகி மறுபடியும் நீங்கள் லாகின் ஆகி உள்ளார வந்தீங்க அப்படின்னா வரிசை எண் வந்து உங்களுக்கு அடுத்த வரிசை எண் தான் காட்டும், முந்தைய வரிசை எண் காட்டாது. அதனால தான் நீங்கள் லாகின் ஆகி இந்த பக்கத்துக்கு வந்தோடனே நீங்கள் ஏதாவது ஒரு குடியிருப்பு விவரத்தை நீங்கள் பதிவு செஞ்சுட்டு தான் நீங்கள் வெளியே போகணும். அடுத்து நான் ஒரு குடியிருப்பு பகுதியை பதிவு செய்கிறேன். இப்போ முதல்ல வரிசை எண் வந்து அதே உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்தது கட்டிட எண், அதாவது அந்த வீட்டுக்குரிய கதவு எண் இருந்துச்சுன்னா பதிவு செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா சிஎன் அப்படின்னு போட்டுட்டு 001 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே புதிய என்பதை அழுத்தினோடனே பார்த்தீங்கன்னா சென்சஸ் வீட்டு எண் உங்களுக்கு வந்துடும். இந்த சென்சஸ் வீட்டை எண்ணை தான் அந்த வீட்டோட கதவு பகுதியிலையோ அல்லது சுவர்லேயோ நீங்கள் மார்க்கர்களால் எழுதி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்சஸ் எண்ணை தான் உங்களுடைய வரைபட மேப்பில் அந்த வீட்டுக்குரிய சென்சஸ் எண்ணாக குறிப்பிடப்பட வேண்டும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சிஐடி, இந்த குடும்பத்தில் சுய கணக்கெடுப்பு முடித்துள்ளார்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சுய கணக்கெடுப்பு முடித்திருந்தாங்கன்னா ஆமுன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லை என்பதை அழுத்துங்க. இப்போ இந்த குடும்பத்தில் சுய கணக்கெடுப்பு எடுக்கலை, அதனால் எஸ்சிஐடி அவங்களுக்கு கிடையாது. அதனால் இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது கேள்வி. இந்த 4வது கேள்வியிலேருந்து தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம விவரங்களை பதிவு செய்ய தொடங்குவோம். இந்த 4வது கேள்வியில் தரையின் பிரதான கட்டுமான பொருள், அதாவது பிரதான அப்படின்னா அந்த வீட்டோட தரைப்பகுதி முழுவதுமாகவோ அல்லது அதிகபட்சமாகவோ அந்த தரைப்பகுதி, அந்த வீட்டோட தரைப்பகுதி எவ்வாறு உள்ளது, மண்ணில் இருக்கா, சுட்ட செங்கல்ல இருக்கா, இது போல் சிமெண்ட்டில் இருக்கா, தரை ஓடுகளில் இருக்கா, அதாவது மொசைக், டைல்ஸு, மார்பிள்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மொசைக் தரை ஓடுகள் அப்படின்றதுல வரும். எதுவுமே தெரியலனா மற்றவை என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா அனைத்து வீட்டுக்கும் சிமெண்ட் அல்லது டைல்ஸ் அதுதான் இருக்கும். அது கொடுத்துட்டு அடுத்து என்பதை அழுத்துங்க. இப்போ சுவரின் பிரதான கட்டுமான பொருள், இப்போ சுவர் வந்து எவ்வாறு இருக்குது அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கடுத்தது கூரையின் பிரதான கட்டுமான பொருள், கூரைனா மேற்கூரை. அதற்கு அடுத்தது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சென்சஸ் வீட்டின் பயன்பாடு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இதிலிருந்து தான் நம்ம வந்து ஒரு வீட்டை குடியிருப்பு பகுதியாக இல்லை குடியிருப்பு மற்ற பயன்பாடா அல்லது கடை, அலுவலகம், பள்ளிக்கூடம், உணவு விடுதி, மருத்துவமனை, தொழிற்சாலை, வழிபாட்டுத்தலம், குடியிருப்பு அல்லாத மற்ற பயன்பாடு, காலி என இதை நம்ம பிரிப்போம். இந்த 7வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இப்போ குடியிருப்பு அப்படின்னா தங்கியிருக்கிறது தான் குடியிருப்பு, அதை நம்ம தேர்வு செய்து கொள்ள வேண்டும். குடியிருப்பு இல்லை அப்படின்னா காலி வீடு அப்படின்னா கடைசியாக இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் எடுக்கிற வீடு குடியிருப்பு தான், அதனால் குடியிருப்பு என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்சஸ் வீட்டின் நிலைமை, அதாவது இப்போ குடியிருப்புன்னு கொடுத்ததுனால அந்த சென்சஸ் வீடு எவ்வாறு இருக்குது, நல்ல நிலைமையிலையா, வசிக்கக்கூடிய நிலையிலையா, பாலடைந்த நிலையிலையா என்பதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து குடும்ப எண். இந்த குடும்ப எண் வந்து நம்ம மாற்றவும் செய்ய முடியாது, நம்ம புதிதாக பதிவும் செய்ய முடியாது. அதுக்கடுத்தது இக்குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை, அந்த குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது குடும்ப தலைவரின் பெயர், அதை தமிழில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லது ஆங்கிலத்தில் தான் உங்களுக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் கூட நீங்கள் பதிவு செய்யலாம். ஆனால் நீங்கள் மொழி வந்து தமிழில் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் தமிழ்லேயே பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல் இன்சியல் போடணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா 12 பாலினம், இப்போ ஆணா பெண்ணா மூன்றாம் பாலினத்தவரா அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து 13 ஷெட்யூல்டு வகுப்பு அல்லது ஷெட்யூல்டு பழங்குடி அல்லது மற்றவராக இருந்தால், அதாவது என்னென்னா இதில் எஸ்சி அப்படின்னா முதல்ல, எஸ்டி அப்படின்னா ரெண்டாவது, மற்றது அனைத்துமே அதாவது ஓசி, பிசி, எம்பிசி இது எல்லாமே மற்றவர் அப்படின்றதில் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா எஸ்சி இல்லைனா எஸ்டி இந்த ரெண்டில் யாருனாச்சும் இருந்தாங்க அப்படின்னா அதை அந்த பகுதியில் குறியுங்க. மற்ற வகுப்பினரை வந்து மற்றவர் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து வீட்டின் உரிமை நிலை, அதாவது சொந்த வீடா, வாடகை அல்லது சொந்த வீடு உள்ளதா, வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு இல்லை,
அல்லது மற்றவை இதில் எது அப்படின்றத குறித்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை. இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் அறை அப்படின்றது எதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையலறை, குளியலறை, கழிப்பறை, சாமான்கள் வைக்கும் அறை, நடைபாதை மற்றும் வராண்டா இதெல்லாம் வந்து அறைகளாக கணக்கில் எடுக்கக்கூடாது. எதெல்லாம் அறைகளாக கணக்கில் எடுக்கணும் அப்படின்னா, வசிக்கும் அறை, படுக்கை அறை, உணவருந்தும் அறை, வரவேற்பு அறை, படிக்கும் அறை மற்றும் வேலையாட்கள் தங்கும் அறை போன்றவற்றை ஒரு வீட்டில் அறையாக சேர்க்க வேண்டும். இப்போ அதுபோல் அந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்றத கணக்கு பண்ணி இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த குடும்பத்தில் உள்ள தம்பதிகளின் எண்ணிக்கை. தம்பதிகள் அப்படின்னா கணவன் மனைவி இருவர், அதை இருவரையும் சேர்ந்து தான் நம்ம வந்து தம்பதிகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ சில சந்தேகங்கள் வரும். என்னென்னா, இப்போ ஒருவர் வந்து கணவனோ மனைவியோ விவாகரத்து வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து தனியாக இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம தம்பதியாக காட்டணுமா அப்படின்னா தம்பதியாக காட்டக்கூடாது. அதே போல் அம்மா அப்பா 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் இருப்பாங்க, மற்றவங்க வந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை இறந்து போயிருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம தம்பதியாக காட்டக்கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்கள வந்து நம்ம தம்பதி அப்படின்றத கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, குடிநீருக்கான பிரதான ஆதாரம் சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர், அதாவது ஆர்ஓ வாட்ரு. அதுக்கு அடுத்தது சுத்திகரிக்கப்படாத குழாய் நீர், அதாவது இது தெரு பைப்பு. அதுக்கடுத்தது கிணறு, கைப்பம்பு, குழாய் கிணறு, நீரூற்று, ஆறு, குளம், அடைக்கப்பட்ட பாட்டில் தண்ணீர், மற்ற குடிநீர் ஆதாரங்கள். இதில் எது இருக்கோ அதை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்து குடிநீர் ஆதாரம் அமைந்துள்ள இடம், அதாவது வளாகத்திற்குள்ளா, வளாகத்திற்கு அருகிலா, இல்லை தொலைவிலா என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து விளக்கு ஒளிக்கான பிரதான ஆதாரம் மின்சாரம், மண்ணெண்ணெய், சூரியசக்தி, இதர எண்ணெய், மற்றவை. விளக்கு வசதி இல்லை. இதில் வந்து மின்சாரம் தான் அதிகபட்சமாக உங்களுக்கு வரும். அதனால் அதை தான் தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 20 கழிப்பிட வசதி. ஆம் அப்படின்னா கழிப்பிட வசதி அப்படிங்கிறது டாய்லெட். இப்போ ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா இக்குடும்ப பயன்பாட்டிற்கு மட்டும், ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்களின் பயன்பாடு, பொது கழிப்பிடம் என்பதை தேர்வு செஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா திறந்த வழி என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ ஆம்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, செப்டிக் டேங்க் இருக்கா இல்லையா, அது ஒற்றை குழியா இரட்டை குழியா, அது எவ்வாறு இருக்குது அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து கழிப்பிட வசதி இல்லை, அதனால் நான் திறந்த வழி என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். இப்போ நான் கழிப்பிட வசதி இல்லைன்னு சொன்னதுனால உங்களுக்கு அந்த செப்டிக் டேங்க் விவரங்கள் கேட்கல. அதுக்கு அடுத்து வந்துருச்சு கழிவுநீர் வெளியேற இணைப்பு. மூடிய கழிவுநீர் கால்வாய், திறந்தவெளி கழிவுநீர் கால்வாய் இணைப்பு இல்லை. இந்த கழிவுநீர் என்பது எதுனா, பாத்திரம் கழுவக்கூடிய தண்ணி, இல்லை காய்கறி கழுவக்கூடிய தண்ணி, அதை தான் நம்ம கழிவுநீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீர் வந்து எவ்வாறு வெளியேறுது என்பதை குறித்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, வளாகத்திற்குள் குளிக்கும் வசதி, அதாவது குளியல் அறை. அது இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ஆம், அதில் 1 வந்து குளியலறை, 2 வந்து கூரை இல்லாத குளியலறை. இப்போ குளியலறை இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்ற பகுதியில் 3வது குளியலறை வசதி இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து சமையலறை வசதி மற்றும் எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு. சமையலறையில் சமைத்தல். இப்போ சமையலறை தனியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எல்பிஜி இருந்துச்சு அப்படின்னா எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு உள்ளது, அது வரும். இப்போ சமையலறையில் வந்து எல்பிஜி பிஎன்ஜி இணைப்பு இல்லை அப்படின்னா அந்த 2வது பகுதி உங்களுக்கு வரும். இப்போ வீட்டினுள் சமைத்தல் ஆனால் சமையலறை இல்லை, சமையலறை இருக்காது ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே சமைப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய 2 கேட்டகரி, அதாவது 3, 4 வரும். அடுத்து வீட்டிற்கு வெளியே திறந்த வெளியில் சமைத்தல். அதில் வந்து வீட்டுக்கு வெளியே சமைக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய 5, 6 உங்களுக்கு வரும். அதுக்கடுத்தது சமையலே செய்கிறது இல்லை அப்படின்னா 7வது பகுதி சமையல் செய்வது இல்லை என்பதை தேர்வு செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா, சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள் விறகு, பயிர்க்கழிவுகள், வரட்டி, நிலக்கரி, மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு அதாவது எல்பிஜி அதாவது கேஸ், மின்சாரம், கழிவு, சூரியசக்தி, மற்றவை. இதில் எது என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து வானொலி, டிரான்சிஸ்டர் அதாவது ரேடியோ இருந்துச்சுன்னா ஆமில் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. அதில் வானொலி, 2வது கைபேசி, ஸ்மார்ட் ஃபோன் மூலம் ரேடியோ கேட்கப்படுது. அதுக்கப்புறம் இதர சாதனங்கள் மூலம் ரேடியோ கேட்கப்படுது. இதில் எதில் ரேடியோ கேட்குறாங்க என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இல்லை ரேடியோவே இல்லை அப்படின்னா 4வது இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தொலைக்காட்சி இருந்துச்சுன்னா ஆம், அதில் தூர்தர்ஷன் இலவச டிஷ்ஷா, இதர டிடிஹெச்சா, அதுக்கடுத்தது கேபிள் இணைப்பா, இல்லை மற்றவையா, எதை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள்.
இப்போ டிடிஹெச் எதுவுமே இல்லை, கேபிள் இணைப்பு எதுவுமே இல்லைன்னா இறுதியாக இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இணையதள வசதி, அதாவது இன்டர்நெட். ஆம் அப்படி இருந்துச்சுன்னா அதில் 3 இருக்குது. ஒன்று வந்து மடிக்கணினி, கணினி மூலமாக இணையதள வசதி பெறப்படும், அல்லது கைபேசி, ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இணையதள வசதி பெறப்படும். அதுக்கப்புறம் இதர சாதனங்கள் மூலம், அதாவது ஒய்ஃபை அது மூலமாக பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இணையதள வசதி இல்லை அப்படின்னா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது மடிக்கணினி, கணினி அதாவது கம்ப்யூட்டர், லேப்டாப் இருந்துச்சுன்னா ஆம், இல்லைன்னா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தொலைபேசி மற்றும் கைபேசி, ஸ்மார்ட் ஃபோன் இது இருந்துச்சு அப்படின்னா ஆம். அதில் ஒன்று வந்து தொலைபேசி மட்டும், லேண்ட்லைன் ஃபோன் மட்டும் இருந்துச்சுன்னா தொலைபேசி மட்டும் அப்படின்னு கொடுக்கணும். கைபேசி மட்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இல்லது பட்டன் ஃபோன் அப்படின்னா இதர சாதன கைபேசி என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ 2மே இருந்துச்சுன்னா, அதாவது தொலைபேசியும் ஸ்மார்ட் ஃபோனும் இருந்துச்சு அப்படின்னா இந்த 4ஆவதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அல்லது வந்து பார்த்திங்கன்னா இதர சாதன கைபேசி, அதாவது தொலைபேசி இருக்குது, லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது, பட்டன் ஃபோன் இருக்குது, இப்படி இருந்துச்சாலும் நீங்கள் இந்த 2 என்பதை 4ஆவதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா தொலைபேசி மற்றும் கைபேசி எதுவுமே இல்லை அப்படின்னா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், மொபட். அதாவது மிதிவண்டினா சைக்கிள், அடுத்து ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், மொபட் இதெல்லாம் இருக்கா, அது 2ம் இருக்கா அல்லது எதுவுமே இல்லையா என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கார், ஜீப், வேன் இது இருந்துச்சு அப்படின்னா ஆம், இல்லைன்னா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து குடும்பத்தினர் உட்கொள்ளும் பிரதான உணவு தானியம். இப்போ அந்த குடும்பத்தில் அதிகமாக என்ன உணவு உட்கொள்கிறாங்க, அரிசியா, கோதுமையா, சோளம், கம்பு, மக்காச்சோளம், மற்ற தானியம் எது என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து இறுதியாக கைபேசி எண். இது வந்து சென்சஸ்க்காக மட்டும்தான் இந்த கைபேசி எண் வந்து பதிவு செய்கிறோம். இப்போ அந்த குடும்பத்தில் யாரோடைய கைபேசி வேணாலும் நீங்கள் பதிவு செய்யலாம், அல்லது உறவினர் கைபேசி எண்ணை கூட நீங்கள் பதிவு செய்யலாம், பக்கத்து வீட்டுக்காரர் கைபேசி எண்ணை கூட நீங்கள் பதிவு செய்யலாம். இல்லை கைபேசி எண்ணை பதிவு செய்ய தேவையில்லை அப்படின்னா கீழே வந்து தாண்ட அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கைபேசி எண் பதிவு செய்ய தேவையில்லை. இறுதியாக பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா இப்போ அதை அழுத்தினோடனே உங்களுக்கு பதில்கள் மதிப்பாய்வு அப்படின்னு இருக்கும். அனைத்து விவரங்களும் உங்களுக்கு காட்டப்படும். இது எல்லாமே சரியாக இருக்கா என்பதை உறுதி செஞ்சுட்டு பின்பு பார்த்தீங்கன்னா இதில் ஏதேனும் தவறுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே ரத்து செய் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்திட்டு பின்பக்கம் போய் எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை சரியான விவரங்களை பதிவு செஞ்சுட்டு மறுபடியும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே உறுதிப்படுத்து அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு தரவுகள் சேமிக்கப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு காண்பிக்கப்படும். அவ்வளோதான் நண்பர்களே. இதுபோல் குறைந்தது நீங்கள் 5 வீடுகளுக்கு கணக்கெடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் சேவ் தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சிங்க் பண்ணலை, அதாவது ஒத்திசைவு செய்யலை. ஒத்திசைவு செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுடைய மேற்பார்வையாளர் நீங்கள் எத்தனை வீடு கணக்கெடுத்திருக்கீங்க அப்படின்றத பார்க்க முடியும். சேவ் பண்ணால், அதாவது உறுதிப்படுத்துக அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் அது சேவ் ஆகிடும், ஆனால் அது சிங்க் ஆகாது. சிங்க் ஆகிறதுக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்துக என்பது ஒரு தனியாக ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு 5 வீடு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒத்திசைவு செய்யணும். ஆனால் நீங்கள் குறைந்தது 10 வீடுகள் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஹோம் பட்டனை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா அது வந்து தானாகவே உங்களுக்கு சொல்லும் 10 வீடு நீங்கள் முடிச்சிட்டீங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒத்திசைவு செய்யுங்க அப்படின்னு அதே உங்களுக்கு சொல்லும். ஆனால் என்னையை பொறுத்தவரையிலும் நீங்கள் குறைந்தது 5 வீடுகள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒத்திசைவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்து இந்த விவரங்களை ஒத்திசைவு எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ பின்புறம் வந்தீங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு காட்டப்படும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒத்திசைக்க அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே கையொப்பமிடவும் அப்படின்னு இருக்கும். நான் ஏற்கனவே நிறைவு செய்த பதிவுகளின் தரவை சரியாக உள்ளீடு செய்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கட்டம் இருக்கும், அதை தேர்வு செஞ்சுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் உங்களுடைய விரலால் அல்லது ஒரு சாஃப்டான ஒரு பென்சில்னால் நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய கையொப்பத்தை நீங்கள் இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு போடணும். அப்படி போட்டதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சேமிக்க ஒத்திசைக்க அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் சில நேரங்களில் வரும் ஒத்திசைவு தகவல், டோக்கன் புதுப்பித்தல், சில சிக்கல்கள், சிறிது நேரம் கழித்து முயற்சிக்கவும் அப்படின்னு இருக்கும். இப்போ சரின்னு கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் இந்த பக்கம் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த பக்கத்தில் அந்த சின்ன கட்டத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு கீழே உங்களுடைய கையொப்பத்தை ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேமிக்க ஒத்திசைக்க அப்படின்னு இருக்கும், மீண்டும் அதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒத்திசைவு தகவல் தரவு வெற்றிகரமாக ஒத்திசைக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும், சரி அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். இப்போ இதே போல் உங்களுக்கு எதுவும் சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மீண்டும் இந்த ஒத்திசைவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகரமாக இந்த ஒத்திசைவு செய்யப்பட்டது என்றது காண்பிக்கப்படும். இப்போ சரி அப்படின்றத அழுத்தினீங்க அப்படின்னா
உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் எஸ்சி ஐடிக்களை பதிவிறக்க ஹெச்எல்ஓ பணியை தொடங்குவதற்கு முன் தயவுசெய்து புதுப்பித்தல் பட்டனை அழுத்தவும் அப்படின்னு இருக்கும். அடுத்து சரி அப்படின்றத கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சுருக்கத்தை காண அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மொத்த சென்சஸ் வீடுகள், அதாவது நீங்கள் சென்சஸ் எடுத்த மொத்த வீடுகள் எத்தனை அப்படின்றது காட்டப்படும். அதுக்கு அடுத்தது குடியிருப்பு இல்லாத வீடுகள் எத்தனை, அதில் சென்சஸ் வீடுகளில் குடியிருப்பு இல்லாத எத்தனை அப்படின்றது காட்டப்படும். அடுத்து மொத்த சாதாரண குடும்பங்கள் எண்ணிக்கை காட்டப்படும். அதுக்கடுத்தது நிலைய குடும்பங்கள், நிலைய குடும்பங்கள்னால் ஹாஸ்டல்ஸ் அல்லது லாட்ஜ் இதெல்லாம் குறிக்கப்படும். அதுக்கடுத்தது முடிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். இந்த பச்சை வண்ணத்தில் முடிக்கப்பட்டது அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒத்திசைவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சேவ் பண்ண விவரங்கள்லாம் உங்களுக்கு இங்கே காட்டப்படும். இப்போ முடிக்கப்பட்டது 0 அப்படின்னு இருக்குது. நான் ஏன் அப்படின்னா, எனக்கு எல்லா விவரத்தையும் எல்லா சேவ் பண்ண டாக்குமெண்ட்டையும் நான் ஒத்திசைவு செஞ்சுட்டேன், அதாவது சிங்க் பண்ணிட்டேன். அதனால் இந்த முடிக்கப்பட்டது அப்படின்ற இடத்துல 0 அப்படின்னு காட்டப்படுது. அதுக்கடுத்தது முடிக்கப்படாதது எத்தனை அப்படின்றது உங்களுக்கு காட்டப்படுது. அதாவது பாதியை முடிச்சுட்டு பெண்டிங் இருக்கும், அப்படி பெண்டிங் இருக்கிறது தான் இங்கே முடிக்கப்படாதது உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கடுத்தது ஒத்திசைக்கப்பட்டது அப்படின்றது இப்போ எத்தனை வீடுகள் உங்களுக்கு சிங்க் ஆகிருக்கு அப்படின்றத இங்கே பார்க்க முடியும். அதுக்கடுத்தது பூட்டப்பட்டு உள்ள வீடு எத்தனை, அதுக்கடுத்தது நீக்கப்பட்டது எத்தனை அப்படின்றது உங்களுக்கு இங்கே காட்டப்படும். அடுத்து கீழே ஒவ்வொரு வீடாக உங்களுக்கு சென்சஸ் வீடுகள் காட்டப்படும். அந்த சென்சஸ் வீடு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டின் கீழே கண்ணு மாதிரி ஒரு குறியீடு இருக்கும். அதை அழுத்தினீங்க அப்படின்னா அந்த வீட்டின் விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இதுபோல் ஒரு குடியிருப்பு வீடை ஹெச்எல்ஓ செயலியில் கணக்கெடுத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம ஹெச்எல்ஓ செயலியில் கடைகள், உணவகங்கள், தொழிற்சாலைகள், காலி வீடு, குடியிருப்பு அல்லாத மற்ற பயன்பாடு என்று சொல்லக்கூடிய குடோன், ஆடு மாடு கொட்டகைகள் இதுபோல் இருந்துச்சுன்னா அதை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ குடியிருப்பு அல்லாத பகுதி நீங்கள் பதிவு செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு கட்டிட எண் இருந்துச்சு அப்படின்னா கட்டிட எண்ணை நீங்கள் பதிவு செய்யுங்க. இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு எண் நீங்கள் கொடுக்கணும். அதாவது சிஎன் அப்படின்னு போட்டுட்டு, சிஎன்னா சென்சஸ் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு எண் கொடுத்துட்டு வரணும். அந்த எண்ணை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதற்கு அடுத்தது சென்சஸ் விடிஎன் அப்படின்றதுல கீழே பார்த்திங்கன்னா புதிய அப்படின்றத அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்சஸ் விடிஎன் இருக்கும். அதுக்கு அடுத்தது அடுத்து என்பதை அழுத்துங்க. இப்போ அந்த குடியிருப்பு அல்லாத பகுதிக்கு எஸ்சிஐடி இருந்துச்சு அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து தரையின் பிரதான கட்டுமான பொருள், இப்போ அந்த பகுதியோட தரையோட பிரதான கட்டுமான பொருள் அதை தேர்வு செஞ்சுட்டு அடுத்து கொடுங்க. அடுத்து சுவரின் பிரதான கட்டுமான பொருள் அதை தேர்வு செய்துட்டு அடுத்து கொடுங்க. அடுத்து மேற்கூரையின் பிரதான கட்டுமான பொருள், இப்போ அது எவ்வாறு இருக்குது என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேர்வு செஞ்சதுக்கப்புறம் கீழே அடுத்து அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இதுதான் மிக முக்கியமானது, சென்சஸ் வீட்டின் பயன்பாடு அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது குடியிருப்பு, அது உங்களுக்கு எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு இரண்டாவது குடியிருப்பு மற்ற பயன்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சில வீட்டுக்குள்ளேயே கடைகள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு குடியிருப்பு மற்ற பயன்பாடு அப்படின்றத நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குடியிருப்பு அல்லாத அப்படின்ற பகுதி தான் வரும். இப்போ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் முதலாவதாக கடை, அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், உணவு விடுதிகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், வழிபாட்டு தலங்கள், குடியிருப்பு அல்லாத மற்ற பயன்பாடு, காலி வீடு இது போல் உங்களுக்கு இருக்கும். இப்போ குடியிருப்பு அல்லாத மற்ற பயன்பாடு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆடு மாடு கொட்டகைகள் அதெல்லாம் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். காலி வீடு அப்படின்னா கீழே காலி அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு தொழிற்சாலை என்பதை நான் தேர்வு செய்கிறேன். இப்போ அதை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அந்த தொழிற்சாலையுடைய பெயர் கொடுக்கலாம், இல்லைனா அது என்ன வகையான தொழிற்சாலை அப்படின்றத கொடுக்கலாம். இப்போ நான் ரைஸ் மில் அப்படின்றத கொடுக்குறேன். ரைஸ் மில் அப்படின்றத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இப்போ வழிபாட்டு தலங்கள்னால் அது என்ன வகையான கோயில் அப்படின்றத பதிவு செய்யலாம். பின்பு அடுத்து என்பதை அழுத்துங்க. அதோட விவரத்தை பதிவு செஞ்சுட்டு அடுத்து என்பதை அழுத்தினீங்கன்னா உறுதிப்படுத்துக அப்படின்றத உங்களுக்கு கேட்கும். இப்போ உறுதிப்படுத்துக அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான் நண்பர்களே. இதுபோல் குடியிருப்பு அல்லாத மற்ற பயன்பாடுகளில் உணவகங்கள், தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள், அதுக்கப்புறம் காலி வீடு இது போன்ற விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வெவ்வேறு சமையலறையில் சமைத்து ஒரே வீட்டில் வசித்தால் அல்லது
ஒரே வீட்டில் 2 குடும்பங்கள் ஒரே சமையலறையில் சமைத்து ஆனால் வெவ்வேறு அறைகளில் வாழ்ந்து வந்தால் இது போன்றவற்றிற்கு எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வரிசை எண் உங்களுக்கு காட்டப்படும். அதுக்கப்புறம் கட்டிட எண் அப்படின்னு இருக்கும். இப்போ முதல் வீட்டுக்கு கட்டிட எண்ணை கொடுத்து கீழே சென்சஸ் வீட்டு எண் அப்படின்றதில் புதிய அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த வீட்டின் விவரங்களை பதிவு செய்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு 2வது வீட்டுக்கு நீங்கள் பதிவு செய்யும் பொழுது இதே பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரி எண் காட்டப்படும். அது வந்து அடுத்த நம்பர் காட்டப்படும். அதுக்கப்புறம் கட்டிட எண் அப்படின்னு இருக்கும். அந்த கட்டிட எண் வந்து நீங்கள் முதல் வீட்டுக்கு என்ன எண் கொடுத்தீங்களோ அதே எண்ணை நீங்கள் கொடுக்கறதுக்கு கீழே மறுபடியும் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா அதே கட்டிட எண் உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை அழுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக பதிவு பண்ண அந்த வீட்டின் கட்டிட எண் காட்டப்படும். அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சென்சஸ் வீட்டு எண் அது கீழே மறுபடியும் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இப்போ அந்த கட்டடத்தில் மற்றொரு குடும்பம் வேறொரு சமையலறையில் சமைத்து இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு புதிய சென்சஸ் எண் தான் கொடுக்கணும். அதனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா புதிய அப்படின்னு இருக்கும். அதை அழுத்திங்கன்னா உங்களுக்கு புதிய சென்சஸ் எண் காட்டப்படும். ஆனால் கட்டிட எண் வந்து ஒரே தான். ஆனால் புதிய சென்சஸ் எண் கொடுக்கப்படும். இதே போல் ஒரே வீட்டில் பல்வேறு குடும்பங்கள் வெவ்வேறு சமையலறையில் சமைச்சிட்டு உங்களுக்கு இருந்தாங்கன்னா ஒவ்வொரு புதிய சென்சஸ் எண்ணாக நீங்கள் கொடுத்து அவர்களின் விவரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்து சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வீட்டு எண் இருக்கும். ஆனால் அந்த கட்டடத்தில் ஒரே சமையலறை தான் இருக்கும். அந்த ஒரே சமையலறையில் சமைத்து 2 குடும்பங்களும் தனித்தனியாக வசிப்பாங்க. ஆனால் சமையலறை வந்து அவங்களுக்கு ஒன்று தான் அப்படின்னா சென்சஸ் எண் வந்து அவர்களுக்கு ஒரே சென்சஸ் எண் தான் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு அதே சென்சஸ் எண் நீங்கள் கொடுக்கறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்தினீங்க அப்படின்னா அந்த கட்டடத்தின் விவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்துடும். குடும்பத் தலைவர் பெயர் மற்றும் அவருடைய கைபேசி எண் இதை மட்டும் பதிவு செஞ்சால் போதுமானது. நீங்கள் முதல் வீட்டுக்கு என்ன பதிவு செஞ்சீங்களோ அனைத்து விவரங்களும் உங்களுக்கு அப்படியே காட்டப்படும். பின்பு குடும்பத் தலைவர் அவருடைய அலைபேசி எண் இதை மட்டும் பதிவு செஞ்சு நீங்கள் உறுதிப்படுத்தினால் போதுமானது. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொலியில் எனக்கு தெரிந்த விவரங்களை உங்களிடம் நான் பகிர்ந்துள்ளேன். இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் உங்களுடைய மேற்பார்வையாளர் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.